யாருமே இது ஜாமெட்ரி பாக்ஸுக்கான பெய்டு ப்ரொமோஷன்னு நினச்சிடாதீங்க. சீமான் வந்து மக்கள் மேலே அக்கறை உள்ளவர்னாலும் நியாயமான சட்டத்தை மதிக்கிறவர்னா இருந்தாலும் ஒத்துக்கொண்டு இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடையணும். பயன்படுத்தி முதலைய குத்தி கொன்ன கொலை குற்றத்துக்காக தானே ஒத்துக்கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு வந்து மக்களுக்கிடையில நல்ல மரியாதையும் இவர் சொல்கிறத கடைப்பிடிப்பாருன்னுள்ள நம்பிக்கையும் வரும். அப்போ அடுத்த எலெக்ஷன்லேயே இவர் சிஎம் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. சிஎம் என்ன பிஎம்ஏ ஆகுவார். அவர் படித்து சொல்லுவார் பனையாருங்க கல் குடிங்க அக்கானி குடிங்கன்னு. அவர் பனியன்னு நிற்கரும் போட்டுட்டு பனையாறு அக்கானி எடுத்து குடித்ததுனால தான் அவருக்கு எலும்பெல்லாம் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. முதலைக்கு வயிற்றுக்குள்ளே போயும் அவரால் இது முதலையோட வேற கீற முடியும்னு அவர் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காருன்னு நினச்சி பாருங்க. சிவகங்கை மாவட்டத்தில் தான் காவேரி நதி ஓடிட்டு இருந்து அதை ஊழல் பண்ணி தான் வேறு மாவட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. சீமானை ஆட்சிக்கு வந்தால் காவேரி நதியை இங்கே கொண்டு வருவார். வெயிலுக்கு கமெண்டில் போய் பார்த்தா சீமானை விட இவர் அதிகமாக உருட்டுறாருன்னு சொல்லுவாங்க. சீமா எங்கேயா உருட்டுறாரு? அவர் பனியம் போட்டுட்டு நம்ம தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டுல பனை ஏறுறாரு. ட்ரௌசரும் தானே நம்ம பாரம்பரிய உடை.